இந்து மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திமுக அரசு பார்ப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பாஜக ஆட்சியின் 11ஆம் ஆண்டு கால சாதனை நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அதேபோல ஹிந்து விரோத கருத்துக்கள், ஹிந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது, ஹிந்து கடவுள்களை இழிவுபடுத்துவது, ஹிந்து ஆலயங்களை இடிப்பது, ஹிந்து பண்டிகைகளுக்கு அனுமதி கொடுக்காமல், கோயில் விழாக்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பது என்று முழுக்க முழுக்க ஹிந்து மதத்திற்கு விரோதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி ஹிந்து முன்னணி நடத்த இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சியும் முருக பக்தர்களும் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு அனுமதி கொடுப்பதில் இருந்து துவங்கி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை கேவலப்படுத்துவது வரையிலான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் செய்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பொதுவான முதல்வராக அவர் இருக்க வேண்டும். ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லாமல் ஒரு முதல்வராக அத்தனை ஹிந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கின்ற முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ செல்லும் போதெல்லாம் குற்ற செயல்கள் நடப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கரூரில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்க சட்டம் ஒழுங்கு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எங்க நேரம்? அவர் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துறாருன்னு போய் 3000 போலீஸ் நிற்கிறான். 700 பேர் ஆள் ஜனங்க நிற்கிறான், 3000 பேர் போலீஸ் நிற்கிறான். போலீஸ் அங்கே போயிட்டு அங்கே ஏன் பண்ண மாட்டா தெரியுது. நீங்கள் பாருங்கள், கணக்கெடுத்து பாருங்கள். என்றைக்கெல்லாம் ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரோ அன்றைக்கி தான் இந்த மாதிரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் திருப்பிட்டு எல்லாம் நடக்குது. தனியாக முதியோர்கள் தனியாக இருக்கிற வீடுகள்லாம் கொலை நடக்கிறது எல்லாம் கணக்கு பாருங்கள். டேட்டா கொடுக்க சொல்லு டிஜிபியை. நான் கரூர்லேருந்து டிஜிபி கேட்குறேன், தேதி வாரியாக நீ குற்றங்கள் இன்றைக்கி என்னென்னைக்கு குற்றங்கள் நடந்ததுன்னு பட்டியல் கொடு. முதலமைச்சருடைய ரோட் ஷோ அன்னைக்கு தான் நடக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக. காரணம் ரோட் ஷோவுக்கு இவ்வளவு காவல்துறை பயன்படுத்தப்படுவதால்.